சொல்றேன். அதே மாதிரி இது ஒரு தூங்கா நகரம். 24 மணி நேரமும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும். இங்கிருந்து தான் கேப்டன் அவர்கள் தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவு தரணும் என்பதை மதுரை மண்டான் நம்ம தலைவர்கள் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை ரேஷன் நம்மளுடைய ரைஸ் மில்ல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து அரும்பாடுபட்டு நடிகராக இருந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து நம்மளுடைய நடிகர் சங்கத்துக்கே தலைவராக இருந்து அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இந்த மதுரை மண்ணின் மைந்தர் நம்ம கேப்டன். அது மட்டுமில்லை, அரசியலில் ஆரம்பிச்சு 2005 இதே மதுரையில தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவு 28 லட்சத்துக்கும் மேல் மக்கள் கூடி மகத்தான சரித்திர சாதனையை படைத்ததும் இதே மதுரையில தான். எங்க திருமணமும் இதே மதுரையில தான். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன், அதுக்கு அடுத்து வந்த அனைத்து மாநாடுகளும் நமக்கு வெற்றி மாநாடு. பிரபா சண்முகாங்க 2 பேருக்கும் அழகர் கோயில்ல காது குத்தி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை மதுரையில இருந்துதான் தொடங்கி இருக்கிறது என்பதை உங்க மருமகளா நான் பெருமையோடு இந்த நேரத்துல இதை சொல்ல, அதை பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். தலைவர் அவர்கள் நம்மிடையே கொடுத்து சென்ற அந்த கடமைகளையும் லட்சியங்களையும் நாம் வென்றெடுத்து உறுதியாக 2026 தேர்தலில் நீங்கள் அனைவரும் விரும்புகின்ற மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நிச்சயம் மிகப்பெரிய அளவு வெற்றி தேமுதிக கிடைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சட்டசபைக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்றேன். இங்க என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களில் பேர் கவுன்சிலர்களாக வர போறீங்க. அது மட்டும் இல்லை, சேர்மனா வைஸ் சேர்மனாக இந்த மதுரை மாநகராட்சியும் நமது மதுரை மண்ணை அரசு பதவியில் இருந்து எத்தனை பேர் அலங்கரிக்க போகிறீர்கள் என்பதை தான்